வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. பல வருடங்களுக்கு பிறகு டிஎன்இபியிலிருந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 100 இல்லை 200 இல்லை 1794 வேகன்சி. இந்த டிஎன்இபி வேலைவாய்ப்பை டிஎன்பிஎஸ்சி கொண்டு நிரப்புகிறாங்க. அதனால இதற்கு என்ன தேர்வு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்கள். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லப்போனால் நேற்று நைட்டு இந்த வேலைவாய்ப்பை நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியாச்சு. அப்பப்போ வரக்கூடிய வேலைவாய்ப்பை டக்குன்னு அப்டேட் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட 90,000 பேர்கிட்ட இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், இப்போவே டச் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போ ஹால் டிக்கெட், எப்போ ரிசல்ட் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுவேன். உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. த நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து டிஎன்இபியோட ஃபீல்டு அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனை ஃபில் பண்ணுறாங்களா? ஸோ அதற்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, போர்ட்டல் ஓப்பன் பண்ணியாச்சு. வர அக்டோபர் 2 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் டே தான் நடக்கும். ஓகே, பட் வந்து காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் 1 இருக்கும். அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கும். பேப்பர் 2 அப்படிங்கிறது மதியம் நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி உங்கள் சப்ஜெக்டை பொறுத்து. ஸோ நீங்கள் ஒன் டே வந்து இந்த டெஸ்ட் நடக்குதா, காலையிலையும் மதியமும் ரெண்டுத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரெண்டுத்துலையுமே கம்பைன் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்கோரை பொறுத்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன்லேருந்து 1794 ஃபீல்டு அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்கான அறிவிப்பு. ஆரம்ப சம்பளம் 18,800லேருந்து 59,000 வரை இருக்குமா. அது இல்லாமல் அதர் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஆரம்ப சம்பளமே 25,000 வரையும் உங்களுக்கு இருக்கும். இதுக்கான வயது வரம்பு என்ன ப்ரோ அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். மினிமம் 18லேருந்து. நீங்கள் பொது பிரிவினர் அப்படின்னா மட்டும் 32 வயது வரையும் தகுதி. பொது பிரிவினர் இல்லாமல் மீதி உள்ளவங்க பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னா உங்களுக்கு வயது வரம்பில் தளர்வு இருக்குது. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டினா 37 வயது வரையும், பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா 34 வயது வரையும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் டிஎன்இபியில் அப்ரண்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அப்ரண்டிஸ் எவ்வளோ ஆண்டுகள் பண்ணியிருப்பீங்க? 1 இயர் பண்ணியிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் அப்ரண்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த 1 இயர் கூடுதலாக தராங்க வயது வரம்பில். ஓகே, இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட், அதாவது கள உதவியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. களத்தில் இந்த மாதிரி எலக்ட்ரிக் போஸ்ட் நிறுவுறது, ஒயர் வந்து பண்ணுறது, அப்புறம் ஃபால்ட் அட்டன் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு இங்கே என்ன எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க அப்படின்னா ஐடிஐ வந்து எலக்ட்ரீஷியன் ஆர் ஒயர்மேன் ஆர் எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1800 வேக்கன்சி. தமிழகம் முழுவதும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஐடிஐ முடித்த நிறைய பசங்களுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஐடிஐக்கெலாம் இவ்வளோ பல்கான ஓப்பனிங் வர்றது ரொம்ப கஷ்டங்க. எங்கேயாவது 1-2 வேக்கன்சி தான் வரும். ஓகே. ஸோ அதே மாதிரி நாலேஜ் இன் தமிழில் கட்டாயம் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். அதாவது தமிழ் வழியில் நீங்கள் வந்து படிச்சிருந்துருக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான், பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரே நாளில் நடக்கும். அதற்கான சிலபஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்கள நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா போல் கிளைம்பிங் அண்டு கிராஸ் ஆர்ம் ஃபிட்டிங், அதாவது ஒரு எலக்ட்ரிக் போலில் ஏறுறது, மேலே வந்து அந்த கிராஸ் ஆர்ம் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பிளைட்டிங் ஆஃப் ரோப் அப்படின்னு சொல்லி ரோப்பை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு வெயிட்டை வந்து நீங்கள் கேரி பண்ணணும். வி கிராஸ் ஆர்ம் இருக்கும். ஸோ அது வந்து அரௌண்ட் ஒரு 35 kg இருக்கும். அதை நீங்கள் தூக்கிக்கிட்டு ஒரு 100 மீட்டர் வந்து நீங்கள் கீழே போடாமல் போகணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. அதாவது நல்ல திடகாத்திரமாக இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட் இருக்குது. மற்றபடி இந்த ஹைட் இருக்கணும், இந்த வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள். ஸோ பேப்பர் 1ல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வருது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும். அதனால் கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ் அப்படிங்கிறது ஈஸியாக தான் இருக்கும். 3 மணி நேரம் நடக்கும். ஸோ இதில் 150, இதில் 150. ஓகே, எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். அடுத்து வந்து பேப்பர் 2 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ ஸ்டாண்டர்டில் இருக்கும். அந்த பேப்பர் 2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க உங்களோட ட்ரேடை பொறுத்து. அவங்க என்ன ட்ரேட் கேட்டிருக்காங்க அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரீஷியன் அண்டு ஒயர்மேன், இது தொடர்பாக உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர், இதிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் வரும். ஐடிஐ ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து அந்த கேள்வியோட தரம் வந்து இருக்கும். எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கால் பண்ணி, அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுல சந்தேகம், இந்த நோட்டிஃபிகேஷனில் குவாலிஃபிகேஷனில் சந்தேகம் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒர்க்கிங் டேஸில் அலுவலக நேரங்களில் இந்த மாதிரி நான் இந்த மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன், நான் இது முடிச்சிருக்கேன், இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண
பண்ண போகிறேன், என் பேர் இது, நான் வந்து இது அப்ளை பண்ணுறப்போ எனக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் வருது அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக நீங்கள் வந்து கேளுங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவில் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்த தேதியையும் உங்கள் பெயரையும் கட்டாயம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். உங்களோட பெயரையும் கீழே ஃபோட்டோ எடுத்த தேதி தான், டேட் ஆஃப் பர்த் கிடையாது. ஃபோட்டோ எடுத்தது எப்போ இருக்கணும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் இருக்கணும். செப்டம்பர் 3 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த தேதியை தான் உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, அதுதான் அந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண தெரியணும். ஓகே, ஒரு ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் கீழே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தருவாங்க. அதை சாஃப்ட் காப்பியாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ இதற்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்துலையுமே இதற்கு வந்து எக்ஸாம் சென்டர் அமைச்சு இதற்கான தேர்வை இவங்க நடத்த போகிறாங்க. 100 ரூபாங்க ஃபீஸு. ஸோ வழக்கம் போல் டிஎன்பிஎஸ்சியில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை புதுசாக பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னா புதுசாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் சென்டர்ஸ் நிறையா இருக்குது. பட் ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒரு 12 இடங்களில் வைக்கிறாங்க. உங்களுக்கு நியர்பை சென்டரில் போயிட்டு அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட், அந்த வெயிட் தூக்குறது, அப்புறம் வந்து எலக்ட்ரிக் போஸ்ட் ஏறுறது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தால அதெல்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் சரியாக 36வது பக்கத்துலேருந்து உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் தகுதி தேர்வுக்கு என்ன சிலபஸ்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு என்ன சிலபஸ்ஸு, எல்லாமே சப்ஜெக்ட் பேப்பர் முதற்கொண்டு சிலபஸ் இருக்குது. இது நீங்கள் டீட்டெயில்டாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐடிஐ நண்பர்களே கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா திரும்ப இந்த மாதிரி பல்க் ரெக்ரூட்மெண்ட் எப்போ வரும்னு தெரியல. ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.